Fifth case against Ajit Kumar closed. CBI to High Court. யாருன்னு தெரியுதுங்களா? அந்த அஜித் குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்து காவலாளி, அதாவது செக்யூரிட்டி என்று சொல்லப்பட்ட ஒரு இளைஞர் நகையை திருடிட்டார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் அடித்து கொல்லப்பட்ட ஒரு வழக்கு சிபிஐ போச்சே. தமிழக அரசு முதல்வரே ஆணையிட்டு சிபிஐக்கு மாற்றின முதல் வழக்காக இருக்கும் இது. போனது இல்லையா? அந்த வழக்கில் ரீசன்ட் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இது. அப்போ திருட்டு வழக்கில் அவர் கைது செய்து அடித்து கொல்லப்பட்டதா, காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐ விசாரணையில் என்ன தெரிய வருது? அஜித்குமார் திருடவே இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ இதில் மொத்தம் இது வரைக்கும் 10 காவலர்கள் விசாரணை குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அதில் இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்ட டிஎஸ்பியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டது யாரு? இன்னும் அது மர்மமாக இருக்கு. அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த அஜித்குமார் என் நகையை திருடிட்டாருன்னு வழக்கு கொடுத்த அந்த நிக்கிதா பக்கத்தில் தூசி கூட பட முடியாத அளவுக்கு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களை யாரும் செக்யூர் பண்ணல. இவன் திருடவே இல்லைன்னா நிக்கிதா இனத்துக்கு அஜித்குமார் திருடினதை அவர் வழக்கு கொடுத்தாங்க. அது பொய் தானே? அப்ப நிக்கிதா கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? இத்தனை கேள்விகளோடு இந்த வழக்கு சூடு பிடிச்சிருக்கு. ஒன்றுமே இல்லாததற்கு ஒரு குற்றமும் செய்யாமல் அந்த அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறாரா? அப்படின்னா என்ன நடந்தது? யார் காரணம்? என்ன பிரச்சனை? இந்த நிக்கிதாங்கிற அம்மையார் அவ்வளோ பவர்ஃபுல்லா? அவர் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காங்க? நிக்கிதா சொல்லி இந்த டிஎஸ்பிக்கு இந்த அஜித்குமாரை பிடித்து இந்த அளவுக்கு சித்திரவதை பெண்ண சொன்னது யார்? எங்க தவறு நடந்தது? விரைவில் இந்த மர்மம் வெளியே வரும் நம்புறோம். காத்திருப்போம்.